ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு momskitchenதம. இப்போ வந்து எல்லாருக்குமே சளி, இருமல், ஜுரம், த்ரோட் பெயின், உடம்பு வலி, கை கால் வலி அப்படின்னு நிறைய இருக்கிறதுனால சூப்பர் ரெமெடி மருந்து குழம்பு நம்ம இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த மருந்து குழம்பு வந்து பயங்கர எஃபெக்ட்டு. அம்மா வந்து இந்த மருந்து குழம்பு செய்யறதுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருந்து குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முழு மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது தனியா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். முழு தனியா இல்லைன்னா நம்ம வந்து பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வறுக்கும்போது நல்ல அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நல்லா இப்போ வறுத்து எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி காயம் இருக்கிறவங்க காயம் நம்ம அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். இல்லை பவுட்ரு தான் பெருங்காயத்தூள் தான் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுடலாம். அரை டீஸ்பூன் சுக்கு பவுடர் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த மசாலா வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கிறோம். தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 15 பல் பூண்டு சேர்த்துருக்குறோம். பூண்டு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். பூண்டு செவந்துருச்சு. இப்போ 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுட்டோம். இப்போ கிளறி விட்டுடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். மருந்து குழம்பு ரெடி. மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இருமல், சளி, த்ரோட் பெயின், கை கால் வலி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டா நல்லா கேட்கும். சூப்பர் குழம்பு, மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.